ஆகாஷும் அனுவும் லவ் பண்ணுற விஷயத்த 2 ஃபேமிலி முன்னாடியும் ராகவ் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அனுவுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் முரளிகிருஷ்ணன் வேறொரு மாப்பிள்ளையே அனுவு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே ஆபி ராகவ் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தாம்பூலம் மாற்றுற நேரத்தில் ராகவ் ஃபேமிலியோட என்ட்ரி கொடுக்குறாரு. ராகவ் ஃபேமிலியோடு வரதை பார்த்துட்டு முரளிகிருஷ்ணன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதாவது விட்டு வெளியே போயிடுறாரு. ஏன்னா வீட்டில் இருந்தால் அவர் மாட்டிப்பார்ல, அதனால் போயிட்டாரு. முதல்ல அபியோட அப்பா ஆகாஷ் அனு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலை. ஏன்னா அக்காவோட அப்பா அம்மா நிறைய வார்த்தைகளை கொட்டிட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாரு. அப்புறம் ராகவும் அபியும் 2 பேரும் பேசி அனுவோட அப்பாவை சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்புறம் 2 வீட்டார் சம்மதத்துடன் ஆகாஷ் அனு நிச்சயதார்த்தம் நடந்து முடிகிறது. இதுதான் நீ நான் காதலில் அடுத்து வர எபிசோட்ஸாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.